கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிடணும். அது நேராக கால்களை பலப்படுத்திடும். ஓகே, இப்போ தான் முக்கியமான மெயினான யோகா ஸ்ட்ரெச்சிங்ஸ். ஒன்றும் இல்லை, அது ரிலாக்ஸிங்காக தான் பார்க்க போகிறோம். நம்மளோட நுரையீரல், நம்மளோட நெஞ்சு தசைகள் பலப்பட, முதுகு பகுதி பலப்பட. கை ரெண்டும் இடுப்புக்கு சைடில். ஓகே, மெதுவாக மூச்சு எடுக்கிறப்ப ஒரு சின்ன ஸ்ட்ரெச் பேக்கில். ஒரு 3 to 5 கவுண்டிங் ஆஸ் அ பிகினர். ஸ்ட்ரெயின் பண்ணாதீங்க, எங்கே முடியுது. திருப்பி ப்ரீத் அவுட் பண்ணுறப்போ ஒரு சின்ன பென் முன்னாடி வந்து அந்த ஸ்ட்ரெயினை ரிலீஸ் பண்ணிடுங்க. திருப்பி மெதுவாக ஸ்லோலி. அகெயின் ஒரு 3-5 கவுண்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணிட்டு முன்னாடி இன்னொரு ரவுண்ட். இப்போ தான் நமக்கு ஸ்டெப் மைண்டில் வந்திருக்கோம், அதனால் கொஞ்சம் ரெக்லெக்ட் பண்ணுறதுக்காக. Third round and then relax. Okay, drop your hands. கை பின்னாடி கட்டி கையை கொஞ்சம் ஸ்ப்ரெட் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்குவோம். இட்ஸ் a beautiful stretch. நம்மளுடைய நெஞ்சு பகுதிக்கு நம்ம செஞ்சோம். அதோடைய ப்ரொசீஜர். ஓகே, ஸோ அடுத்தது தாடாசன். எல்லாருக்கும் இந்த டயர்ட்னஸ் இருந்துட்டுருக்கு. நர்வ் ஸ்ட்ரென்தன் பண்ணுங்க. அகெயின் நம்மளுடைய மைண்ட் கான்சன்ட்ரேஷன், மனசை கான்சன்ட்ரேஷன் இம்ப்ரூவ் பண்ணணும்னு நினைக்கிறோம். அகெயின் ஃபிக்ஸிங் ஆன் அ பர்டிகுலர் திங், அதுதான் ப்ராக்டிஸ். ஸோ இது நமக்கு நிறைய பெனிஃபிட்ஸ், இன்க்ரீஸிங் த சர்க்குலேஷன் த்ரூ த பாடியிலேருந்து நிறைய பெனிஃபிட்ஸ் கொடுக்குது. ஸோ கண்ணுக்கு நேரம் ஒரு பாயிண்டில் கான்சன்ட்ரேஷன் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். as a beginner கொஞ்சம் நம்ம ஸ்டம்பிள் ஆகும். அதனால் கான்சன்ட்ரேஷன் ஒரு பாயிண்டில் வச்சுட்டு when you breathe in, slowly raise your heels and your hands simultaneously. மெதுவாக குதிங்காலி கை நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே வாங்க. உங்கள் கை காதோடு நல்ல ஸ்ட்ரெச், பியூட்டிஃபுல் ஸ்ட்ரெச். 3-5 கவுண்டிங்ஸ். breathe in and when you breathe out, மெதுவாக கையை கீழே. அவ்வளோதான். இனியும் ஒரு 2 ரவுண்ட் செஞ்சிடலாம். மெதுவாக ப்ரீதிங்கோட நல்ல குதிங்காலையும் கையும் நல்ல ஸ்ட்ரெச் மெயின்டைன் பண்ணுறப்போ ஆல்வேஸ் மெயின்டைன் a normal breathing. தம்லாம் கட்ட வேண்டாம். breathe in and when you breathe out, மெதுவாக கையும் கால்களையும் மெதுவாக கீழே. ஃபைனல் again slowly நல்ல ஸ்ட்ரெச். ஓகே, நல்லா ப்ராக்டிஸ் ஆன பிறகு அப்புறம் ஐஸ் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ ஐஸ் ஓப்பன்லேயே மெதுவாக முன்னாடி. ஓகே, ஸோ இப்போ தெரிஞ்சுக்கணும் நம்ம ஸ்ட்ரென்த் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஒன்றும் இல்லை, ரிலாக்ஸ் யுவர் லெக் மசில்ஸ். புதுசாக பண்ணுறப்ப கொஞ்சம் நமக்கு இந்த மசில் ஸ்ட்ரெயின் இருக்கும். கால் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. ஸ்ட்ரென்த்னு என்ன சொன்னேன்னா, நம்மளால ஒரு 4 செகண்ட் நிற்க முடியாது. ஏன்னா நம்ம கிடுகிடுன்னு அந்த ஒரு ஃபீல் இருந்திருக்கும். எல்லாமே ப்ராக்டிஸ் தான். புதுசாக நீங்கள் ஒரு ஆப்ஸ் ஒரு அப்டிமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுறப்ப வயிறு கிடுகிடுன்னு ஆடுற மாதிரி இருக்கும். நம்ம பயந்துருவோம். இல்லை, அந்த தசைகள் இனிதான் பலப்படும். 1 வீக் கழிச்சு பாருங்கள், அந்த இது இருக்காது, கிளியர் அவுட் ஆகிடும். பிகாஸ் யூஆர் ஸ்ட்ரென்தனிங் த மசில்ஸ். ஸோ எல்லாமே ப்ராக்டிஸ் தான். ஃபைன், அடுத்த நேராக சிட்டிங் போகிறோம். உட்காந்து காலை முன்னாடி நல்லா ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். உட்காந்து ஓகே, ரிலாக்ஸ் லெக் மசில்ஸ். நிறைய நேரம் நின்று கால் ஸ்ட்ரெயின் ஆகிருக்கும். நல்ல ரிலாக்ஸ். ஓகே, ஃபைன். முடிஞ்சால் ஒரு பத்மாசனா. எல்லாருக்குமே அந்த வேர்ட் சொன்னாலும் சந்தோஷமாகிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு ஆசனாவாக இருக்கும். ஓகே, ஒரு கால் எடுத்து மேலே, இன்னொரு கால் எடுத்து அதுக்கு மேலே. முடியாதவங்க, வயசானவங்க முடிஞ்சால் ஒரு கால், இல்லாட்டி காலை மடித்து உட்காந்தா கூட போதும். ஆனால் உங்களோட பேக் ஸ்ட்ரைட்டாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. உங்கள் தலை, உங்கள் கழுத்து, உங்கள் இடுப்பு. ஓகே, அகெயின் உங்களோட ட்ரங்க் மசில்ஸ், உங்களோட ஹேண்ட் மசில்ஸ். மெடிடேஷன் ரொம்ப ஒரு சப்போர்ட்டிவான ஒரு போஸ் அப்படின்னு சொல்லலாம். கையை சைடில் போடலாம். ஓகே, மெதுவாக ப்ரீதிங் பண்ணுறப்ப ரைஸ் போத் ஹேண்ட்ஸ் அப் அண்ட் அடாப்ட் நமஸ்கார முத்ரா. மேலே 2 கையும் நல்ல ஸ்ட்ரைட்டாக பியூட்டிஃபுல்லான ஸ்ட்ரெச். இந்த ட்ரங்க் 3-5 கவுண்டிங்ஸ் அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். உங்கள் ஆர்ம்ஸ் முடிஞ்சால் காதை ஒட்டட்டும். அண்ட் when you breathe out, மெதுவாக கையை ரிலீஸ் பண்ணுங்கள். again slowly with breathing, கண்ணை மூடுங்க. உங்களோட கவனம் உங்களுக்குள்ளே கொண்டு வாங்க. அல்ல இந்த ட்ரங்க்ல இருக்க ஸ்ட்ரெச், இந்த ஸ்ட்ரெயின் மசில்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் அசைச்சு விட்டுரும். and slowly when you breathe out, relax. final round, again slowly with breathing. உங்களோட கவனம் எப்பவுமே ப்ரீதிங்கில் ஃபிக்ஸ் பண்ணுங்க. நல்லா
stretch. 3-5 countings, maintain பண்ணுங்க. And when you breathe out, relax. Okay, relax your leg muscles. காலி முன்னாடி நீட்டிக்கலாம். நல்ல கொஞ்சம் leg muscles, hand movements கொடுத்து, leg movements கொடுத்து relax பண்ணிக்கலாம். Shake and relax. நல்ல ஒரு டாட்டா காட்டுற மாதிரி காலுக்கு மூவ்மெண்ட் கொடுத்துடலாம், கைக்கு மூவ்மெண்ட் கொடுத்துடலாம். ஓகே, ஸோ ஃபைனலி ஒரு 2 தான். கட்டாயமாக டயர்டாக இருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். இருக்கிற எனர்ஜி தான் ரைஸ் ஆகும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ லைன் ப்ரோ குப்புறப்படுத்திடலாம், குப்புறப்படுத்திடலாம். இது ரொம்ப முக்கியமான 2 விஷயத்தை தான் இங்கே போட்டிருக்கேன். கையை முன்னாடி நல்லா நீட்டி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு. ஓகே ஓகே, ஸோ இப்போ you're going to raise your chest, strengthen your chest. உங்கள் பேக் பெயின், பிபி, உங்களுடைய நெக், நம்மளுடைய நுரையீரல் விரிய, நம்மளுடைய முதுகு தசைகள் பலப்பட கையை 2 நெஞ்சுக்கு சைடில் வச்சிடலாம். ஓகே, இப்போ மெதுவாக மூச்சு எடுக்கிறப்ப உங்கள் தலை, கழுத்து, நெஞ்சு பகுதியை மட்டும் ரைஸ் பண்ணி மேலே வரப்போம். உங்கள் தலை, உங்கள் கழுத்து, உங்கள் நெஞ்சு, கையை நல்லா நெஞ்சுக்கிட்ட பொசிஷன். 3-5 கவுண்டிங்ஸ் மெயின்டைன் பண்ணுங்க. நல்லா மூச்சு எடுத்துட்டு மூச்சை வெளியே விடுறப்ப மெதுவாக முன்னாடி. அகைன் ஸ்லோலி கையை நெஞ்சுக்கு சைடில் நல்லா வச்சுக்கோங்க, மடிச்சு வச்சுக்கோங்க. மெதுவாக உங்கள் தலை, கழுத்து, நெஞ்சு நல்லா மேலே. திருப்பி when you breathe out, relax. Again, final. Slowly with breathing. Let's stretch. Look up. முகம் பொலிவாகிறதுக்கு ரொம்ப நல்லது. என்னோட பியூட்டி டிப் இருந்தால் தான் நான் செய்ய ஆரம்பிப்போம். உண்மையும் அதுதான். ஓகே, ரிலாக்ஸ். கை முன்னாடி நீட்டிக்கோங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. ரிலாக்ஸ். கொஞ்ச நேரம் இப்போ என்ன செஞ்சோம் அப்படின்றத அந்த ஸ்டெப்பை மைண்டில் கொண்டாந்து அதோட பெனிஃபிட்ஸ். ஓகே, அடுத்தது எல்லாருக்குமே இருக்கிறது பேக் பெயின். அந்த இடுப்பு தசைகள், இடுப்பில் அந்த நரம்பு அழுத்தம் கொஞ்சம் பலப்படுத்திக்கிட்டால் நல்லது. கையை நல்லா முட்டி பண்ணிக்கோங்க. மேக் அ ஃபிஸ்ட் ஆஃப் யுவர் ஃபிங்கர்ஸ் அண்ட் பிளேஸ் இட் பிலோ யுவர் ரெஸ்பெக்டிவ் தாய்ஸ். தொடைக்கு அடியில் வச்சுக்கோங்க. வச்சு ஆன் த கிரவுண்ட். ஓகே, இப்போ மெதுவாக ஒரு காலை மட்டும் மெதுவாக தூக்க போறீங்க கம்ஃபர்டபுளான லெவலுக்கு. ஒரு 3-5 கவுண்டிங்ஸ் மெயின்டைன் பண்ண போறீங்க. இடுப்பு சுற்றி தசைகள் நல்லா இருக்கிறத உணர முடியும். அடிவேர் குறைக்க, அகெயின் சுகருக்கு ரொம்ப நல்லது. பிசிஓடின்னு சொல்கிறவங்களுக்கு ரொம்ப நல்லது. பேக் பெயினுக்கு நல்லது. மெதுவாக கால் கீழே நல்லா ஷேக் அண்ட் ரிலாக்ஸ். கால் நல்லா லூஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த கால். அகெயின் அந்த டைட்னஸ், அந்த தசைகள் இறுகி இருக்கு. ஒரு 3-5 கவுண்டிங்ஸ் மெதுவாக கால் கீழே. டாட்டா காட்டுற மாதிரி காலை கொஞ்சம் அப்படியே ஷேக் பண்ணி ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. திருப்பி அதே போல் அடுத்த சைட். ஒன் மோர் ரவுண்ட். ஒரு 3-5 கவுண்டிங்ஸ். திருப்பி மெதுவாக கால் கீழே. லெக் மசில் நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. அதே போல் அடுத்த சைடு. 3-5 கவுண்டிங்ஸ். ஓகே, நேராக கீழே போடுறோம். இப்போ அப்படியே சுப்பாயினி நேராக திரும்பி படுத்து ரிலாக்ஸ் பண்ணி முடிக்கணும். நேராக திரும்பி படுங்க. கையை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுங்க. சைடில் உங்கள் உள்ளங்கை மேல் நோக்கி இருக்கிற மாதிரி திருப்பி வச்சுக்கோங்க. காலை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இதுதான் இருக்கிறதுல கஷ்டமான ஒரு ஆசனா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் நமக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டாக ஃபீல் ஆகுது. என்னன்னா உங்கள் கான்சன்ட்ரேஷன் உங்களுக்குள்ளே வச்சு ரிலாக்ஸ் பண்ண போறீங்க. ஃபர்ஸ்ட் லெக் மசில்ஸ் மட்டும் நல்லா ஷேக் பண்ணிக்கோங்க. கால் நல்லா ஷேக் பண்ணுங்க. நல்ல லூசர் அண்ட் ஷேக்கு. நல்லா அடுத்து இடுப்பை தரையிலேருந்து லேசாக தூக்கி கீழே போடுங்க. இடுப்பை லேசாக தூக்கி கீழே போடுங்க. அவ்வளோதான். ஓகே, கை மசில்ஸ் கொஞ்சம் நல்லா ரிலாக்ஸ் பண்ணுங்கள். கையை நல்லா லூசன் பண்ணி கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க.
உங்களுடைய நெக் மசில்ஸையும் கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணிக்கோ. கழுத்தை இந்த பக்கம் அந்த பக்கம். உங்களுடைய கான்சென்ட்ரேஷன் ஃபுல்லாக உங்கள் ப்ரீதிங்கில் மட்டும்தான் நீங்கள் வைக்க போகிறீங்க. இப்போ என்னென்ன செஞ்சீங்கன்னு மைண்டில் ஃபுல்லாக ஞாபகப்படுத்துறீங்க. ஸ்டார்டட் வித் லூஸ்னிங் ஒர்க் அவுட்ஸ். எதெல்லாம் செஞ்சு ரிலாக்ஸ் பண்ணோம். தலை கழுத்து, கையை ஸ்விங் பண்ணினோம், முதுக வளைச்சு மேலே பார்த்தோம், கால் ஆங்கிள் ஜாயிண்ட் மூவ்மெண்ட் கொடுத்து ரிலாக்ஸ் பண்ணினோம். அடுத்து டீப் ப்ரீதிங் ப்ராக்டிஸ் பண்ணினோம், பிராணாயாமாஸ் பண்ணினோம். அது ஆசனாஸ்குள்ளே வர்றப்போ ஃபஸ்ட்டு அர்த்த சக்கராசனா, முதுக பாதியாக வளைச்சி ஸ்ட்ரெச் பண்ணிடணும். அடுத்து தாடாசன், கான்சென்ட்ரேஷனுக்காக நம்மளுடைய குதிங்காலையும் கையும் உயர்த்தி தாடாசன் பண்ணிடணும். அடுத்தது சிட்டிங்கில் பர்வதாசன், ரெண்டு கைகளையும் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி மேலே நமஸ்காரம் முத்ரா பண்ணிடணும். அடுத்தது நேராக லைன் வந்தோம். அதில் புஜங்காசன், நெஞ்சை பலப்படுத்த, முதுக பலப்படுத்த செஞ்சோம். அடுத்தது ஷலபாசன், கிராஸ் ஆப்பர் போஸ், நம்மளுடைய கால்கள் இடுப்பு தசைகள் பலப்படுத்துறது செஞ்சோம். இப்போ நீங்கள் செய்கிறது ஷவாசன். நல்ல மைண்டில் ஃபுல்லாக எல்லா செட்டையும் ரெக்கலெக்ட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ உங்கள் கான்சன்ட்ரேஷன் ஃபுல்லாக ப்ரீதிங்கில் போட போகிறீங்க. நல்ல ப்ரீதிங் பண்ணி உங்கள் பாடியை எனர்ஜைஸ் பண்ணுறத விஷுவலைஸ் பண்ணுங்கள். ப்ரீத் அவுட் பண்ணி பாடியை டோட்டலாக நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுறதா நினைங்க. எல்லாருக்குமே மனசில் இறுக்கங்கள் தான் அதிகமாக இருக்குது. அதுதான் எனக்கு பிரச்சனைக்கே அதிக காரணமாக இருக்குது. ஸோ ப்ரீதன் பண்ணுறப்ப நிறைய ஆக்சிஜன், பாசிட்டிவ் எனர்ஜி எது வேணால் விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உள்ளே எடுக்கிறதா நினைங்க. ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப நமக்குள்ள ஒரு பிடிக்காத ஒரு விஷயம் இருக்குது, விடணும்னு நினைக்கிற விஷயம் இருக்குது, கோபம் இருக்குது, எரிச்சல் இருக்குது, சகிப்புத்தன்மையின்மை இருக்குது, எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் போகிறதா நினைங்க. ஒரு 5 to 7 ரவுண்ட்ஸ். இன்னைக்கு ரொம்ப நமக்கு முக்கியமானது இதுதான். முதல் நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். நம்ம ஃபேமிலி முக்கியமாக நம்ம நமக்குள்ள ரிலாக்ஸாக ஃபீல் ஆகணும். அப்போ தான் நம்மளை சுற்றி இருக்கவங்கள சந்தோஷமாக வச்சுக்கணும். சிம்பிள் இதுதான். எப்போ படுக்கணும்னு தோணாலும் உடனே இதை நம்ம அடாப்ட் பண்ணி நமக்குள்ள இந்த டீப் ப்ரீதிங்கை நம்ம ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிக்கலாம். நல்ல ப்ரீதிங் பண்ணுறப்ப பாசிட்டிவ் எனர்ஜி உச்சம் தலையிலேருந்து உள்ளங்கால் வரைக்கும் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி உங்கள் நர்வ் எண்டிங்ஸ் எல்லாம் போய் உங்களை எனர்ஜைஸ் பண்ணுது. இந்த நேரம் அந்த பாசிட்டிவ் தாட் நமக்கு ரொம்ப தேவை, எனர்ஜி தேவை. ப்ரீத் அவுட் பண்ணுறப்ப உங்கள் பாடியில் இருக்க பலவீனங்கள் எல்லாமே வெளியில் போகிறதா நினைக்கிறேன். Slowly breathe in and energize your body. Breathe out, flush out the toxins and relax your body. கொஞ்ச நேரம் உங்களோட ப்ரீதிங்கை அப்படி மெதுவாக ஃபோக்கஸ் பண்ணிட்டு இது நல்லா இருக்கேனே, ரிலாக்ஸ்டாக இருக்கேனேன்ற ஒரு ஃபீலை மெதுவாக உணருங்க. இப்போ மெதுவாக கால்கள் ரெண்டையும் ஒன்றா சேர்த்துக்கோங்க. கைகளை ரெண்டும் மெதுவாக ஒன்றா சேர்த்துக்கோங்க. கண்ணை திறக்கலை. மெதுவாக உங்களோட லெஃப்ட் சைடுக்கு சாதாரணமாக திரும்புகிற மாதிரி டேர்ன் பண்ணிக்கோங்க. கையை சப்போர்ட் பண்ணி ஸ்லோலி டர்ன் அண்ட் ஸ்லோலி கம் அப். மெதுவாக எந்திரிச்சுக்கோங்க. எந்திரிச்சு கால் மடித்து உட்காந்துக்கோங்க. கண்ணை திறக்கலை. இப்போ பாமிங், ரெண்டு கையிலையும் நல்ல சூடு பறக்க தேய்க்க போகிறோம். நம்ம நல்லா தேய்ங்க. அது நம்மளுக்கு நிறைய ரிஃப்ளெக்ஸ் ஏரியாஸ் இருக்குது, அதுவும் சேர்ந்து நமக்கு ஸ்டிமுலேட். கையை கண்கள் மேலே, அந்த வார்ம்னஸ் குறைஞ்சோன்னு திருப்பியும் ஸ்டார்ட் ரப்பிங். திருப்பி ரெண்டு கைகளும் கண்கள் மேலே, திருப்பியும் third time. Now you can slowly open your eyes. Okay. ஸோ ரிலாக்ஸ் ஆகிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக பெயின் ஸ்ட்ரெயின் எதுவுமே உங்களுக்கு ரைஸ் ஆகிருக்காது. ஸோ சிம்பிள் ஸ்ட்ரெச்சிங். இது நீங்கள் வீட்டில் நீங்கள் தனியாக செய்ய ஆரம்பிச்சிங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு 20 to 25 minutes அவ்வளோதான். காலையில் எழுந்திரிச்சு உங்களுடைய அந்த மார்னிங் ரொட்டீன் முடிச்சுட்டு ஒரு சின்ன ஏரியா, ஒரு சின்ன ஒரு 6 feet இருந்தால் போதும். வெண்டிலேட்டடில் ஸ்பேஸில் பண்ணுறதோ ரொம்ப நல்லது. இல்லாட்டி நீங்கள் மாடிக்கு போயிருக்கேன்.
இடமில்லைன்னு சொல்லாதீங்க. ஒரு இடத்துல கட்டாயமா இந்த காலை வெயில் ரொம்ப முக்கியம். இன்னைக்கு விட்டமின் டி ரொம்ப பற்றாக்குறை நம்ம இந்தியாவில் இருக்கு. ஆனால் நமக்கு சும்மா நிறைய கிடைக்குது. கொஞ்சம் காலையில் அந்த இளவெயில் நமக்குள்ள இந்த நேரம் கோவிட் பேஷண்ட்ஸ்க்கு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹீலியோதெரப்பின்னு எல்லாருக்குமே எல்லா பேஷண்ட்ஸையும் கொண்டு போய் சன்பாத்தில் தான் நிறுத்திட்டு இருக்காங்க. ஏன்னா அது நீங்கள் உள்ளே கொடுக்காமே டேப்லெட் ஃபார்மில் கொடுக்காமே நேச்சுரலாக உடம்பு எடுத்துக்க முடியும். அதனால் நல்ல ஒரு இளம் வெயிலில் பியூட்டிஃபுல்லான ப்ரீஸ் அடிக்குது, ஒரு மேட் போட்டு இதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆஸ் அ நேச்சுரோபதி டாக்டர் நான் இந்த நேரத்தில் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் நிறைய நல்ல விஷயங்கள் இப்போ செய்யணும். நம்ம ஒரு ஸ்டெப் எடுக்கிறோம். டீடாக்ஸிஃபை பண்ணிடுங்க. உடம்புல இருக்க நச்செல்லாம் வெளியில் போகணும். ஒரு ஃபில்டர் கசட்டை நிறையா இருந்தால் எல்லாம் இறங்கி கீழே வராது. நம்மளோட வயிறு சுத்தம் அதுதான் முக்கியம். ஏன்னா நம்மளோட கழிவு வயிறில் அதிகமாக வச்சுக்கிறோம். கான்ஸ்டிபேஷன் டெண்டன்சி நிறைய பேருக்கு இருக்குது. அதனால் ரொம்ப நல்லது 2 வேளை உங்களுடைய வயிறு சுத்தம் பண்ணிக்கிறது நல்லது. இல்லாட்டி காலையில் எந்திரிச்ச உடனே விதவுட் ஸ்ட்ரெயினிங் உங்களோட பாடி போகிறதுக்கு டியூன் ஆக்கிக்கோங்க. அதுக்கு சிம்பிள் திங், நல்லா ஹைட்ரேட் பண்ணுங்க. தண்ணி காலை ஏஞ்சோன்னே எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான், தண்ணி குடிக்கணும். குழந்தைக்கும் தண்ணி கொடுங்கன்னு தான் டாக்டர் சொல்ல வேண்டியது இருக்கு. வயசானதாகவும் தண்ணி கொடுங்கன்னு தான் ஃபர்ஸ்ட் ட்ரீட்மெண்ட் சொல்ல வேண்டியது இருக்கு. அதை இன்னும் நம்ம கேட்டுக்கிட்டே தான் இருக்கும். நல்ல தண்ணி குடிங்க. இந்த வெயிலுக்கு நம்ம குடிக்கிற தண்ணி பத்தலை, நிறைய குடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் ஸ்வெட் ஆகி வெளியில் போயிடுது. அதனால் ஹைட்ரேட். காலையில் ப்ரஷ் பண்ணிவிட்டு நல்ல ஒரு கிளாஸ் ஃபுல் ஆஃப் வாட்டர், முடிஞ்சால் அதில் கொஞ்சம் சீரகம், கொஞ்சம் ஓமம். சிம்பிளான விஷயம். சீரான அகம், அதுக்குள்ளேயே மீனிங் இருக்குது, உள்ள சரி பண்ணுற விஷயம். அதனால் வயிறு உப்புசம் எல்லாருக்கும் இதை ஒரு கேஸ்ட்ரைட்டிஸ் இல்லாட்டி வயிறு டிஸ்டன்ட் ஆகிருக்கு, வயிறு மோஷன் கரெக்டாக ஃப்ரீயாக போயிடுச்சுன்னா யாருக்கும் பிரச்சனை வராது. அதனால் காலையில் சீரகம், ஓமம், இந்த நிறைய எதிர்ப்பு சக்தி, அதிலே கால்சியம், அயன் இருக்குது. அண்ட் நிறைய பேருக்கு காலேஜில் லோ பிபி, தலை சுத்து, பெஸ்ட்டான அது ஒரு டானிக் சொல்லலாம், ஒரு ட்ரிங்க்குன்னு சொல்லலாம். இல்லாட்டினா ஒரு டீ ஃபார்மில் வேணுமா, ஒரு மல்லி, இஞ்சி, கொஞ்சோண்டு மிளகு, கொஞ்சம் அதிமதுரம், கொஞ்சம் துளசி லீஃப், இந்த மாதிரி போட்டு 2 பனங்கற்கண்டு போட்டு காலையில் நீங்கள் குடிச்சிக்கலாம். டீ கட்டாயமாக நம்ம சுற்றி வளரலை, அது நமக்கான உணவாக கட்டாயமாக இருக்க முடியாது. நம்மளை சுற்றி என்ன உணவு இருக்கோ அதை நீங்கள் நல்லா எடுத்துக்க பாருங்கள். ஸோ காலையில் நல்ல ஒரு இம்யூன் பூஸ்டிங்காக இந்த மாதிரி ஒரு ட்ரிங்க் நம்ம வீட்டில் இருக்கிற சீரகம், மிளகு வச்சு அழகாக நம்ம எடுத்துக்கலாம். முடிஞ்ச லெமன், நிறைய பேருக்கு சில்லாக சாப்பிட்டா கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், லைக் பிளெயின் வாட்டர்லாம் நீங்கள் அந்த ஹாட் வாட்டரில் பிழிஞ்சு கூட இந்த லெமன் டீ அந்த மாதிரி நீங்கள் அந்த மல்லி இஞ்சோட சேர்த்துக்கலாம். அண்ட் இந்த நேரத்தில் காலையில் எடுத்தோன்னே என்ன சாப்பிடலாம் அப்படின்னா, ஏதாவது ஃப்ரூட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஏன்னா நிறைய பேர் சொல்லுவாங்க, ஒரு டீ தான் குடிக்கிறேன் காலையிலே ஃபஸ்ட்டு கோணல் ஆக்கிட்டால் முற்றும் கோணல் தானே. அதனால் காலையில் ஃபஸ்ட் நல்ல விஷயத்த போட்டுருங்க. இல்லாட்டி ஒரு சாத்துக்குடி எடுத்துக்க முடியுமா, தைரியமாக எடுத்துக்கோங்க. இல்லாட்டி என்னால் ஒரு வாட்டர் மெலன், இல்லாட்டி ஒரு வெண்பூசணி, சுகர் அண்ட் வெயிட் ரிடக்ஷன், அது ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் ஒரு சாலட்ஸ், ஒரு ஸ்ப்ரவுட்ஸ் அந்த மாதிரி கூட மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இடைநட்டில் கட்டாயம் ஒரு கீரை வேகிறப்ப ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி எடுத்து சூப்பாக குடிச்சிடுங்க. இந்த நம்ம எதிர்ப்பு சக்திக்கு ரொம்பவே முக்கியம். அனீமியாவும் பேலன்ஸ் பண்ணிடும். சுகர், பிபி எல்லாத்துக்குமே நல்லது. ஏன்னா அந்த நேரம் ஸ்நாக் பண்ண நிறைய பேருக்கு டவுட் என்னென்னா, அப்புறம் நம்ம ஜங்க் ஃபுட்ஸ்குள்ளே போயிடுறோம். அதனால் இந்த நேரத்தில் ஒரு முருங்கைக்கீரை சூப்பாக இருந்தால் ரொம்பவே நல்லது. பெரிய ப்ரொசீஜர் கிடையாது. ஒரு 10 இலை எடுத்து போட்டு சூப் குடிச்சிடுங்க. மத்தியானம் எப்போவுமே நீங்கள் சாப்பாடு பிளேட்டில் போடுறப்ப எனக்கு வலு வேணுமா வெயிட் வேணுமான்னு யோசிங்க. நம்ம இன்றைக்கி எல்லாருக்குமே வலு தான் அதிகமாக தேவைப்படுது. அதனால் கொஞ்சம் வெஜிடபிள் அதிகம் பண்ணிக்கோங்க. நான் இன்னும் என்ன சொல்லுவேன்னா, ரைஸ் வைக்கிற இடத்துக்கு வெஜிடபிள் கொண்டு வர பழகுங்க. வெஜிடபிள் வைக்கிற இடத்துக்கு ரைஸ் கொண்டு போனால் கொஞ்ச நாளைக்கு நம்ம அந்த கான்செப்ட் பேலன்ஸ் ஆகிறதுக்கு உதவியாக இருக்கும். அதனால் கொஞ்சம் நிறைய வெஜிடபிள்ஸ், மோர், இஞ்சி, புதினா அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஸ்பைசஸ் அதிகமாக, அந்த மிளகாத்தூள், மசாலா அது கொஞ்சம் குறைச்சிக்கிட்டா இந்த நேரத்துக்கு இன்னும் ரொம்ப நல்லாயிருக்கும். ஈவினிங் அகைன் ஒரு வெஜிடபிள் சூப் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். இல்லாட்டி அகைன் ஒரு மல்லி, இஞ்சி. அண்ட் நைட் டின்னர் ரொம்ப முக்கியமானது. ஒரு 7:30 முடிக்க பாருங்கள். இன்றைக்கி நிறைய பேருக்கு சுகர் ஏறிடக்கூடாதுன்னு பயம், ஹாஸ்பிட்டல் அடிக்கடி போகக்கூடாதுன்னு நினைக்கிறோம். வெயிட் ஆனால் வீட்லேயே இருக்கேன், நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட்டில் இருக்கேன், வெயிட் அதிகமாக போடுது. ஏர்லி டின்னர் தான் மெயின் சொல்யூஷனே. அதனால் சீக்கிரம் சாப்பிட்டுட்டு நைட் ஒரு சின்ன ரிலாக்ஸிங்கான வாக், இது உங்களுக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு ரொட்டீனாக இருக்கும். அண்ட் கட்டாயமாக சாப்பிட்டுட்டு முன்னாடி டிவி முன்னாடியே உட்காந்துட்டு போய் படுத்தோன்னா அதில் பெரிய பிரோஜனம் இல்லை, நமக்கு வெயிட் தான் போடும். அதனால் ஒரு சின்ன ஒரு ரொட்டீன் சேஞ்சஸ் நம்ம பண்ணிக்குவோம். ஸோ நல்ல விட்டமின் சி, ஸோ ஸ்ப்ரவுட்ஸ்லேயே வருது உங்களுக்கு, சாத்துக்குடி, லெமன் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். அதே நேரம்
நல்ல ப்ரோட்டீன் அகேன்ஸ்ட் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் பயிறு பட்டாணி அந்த மாதிரி ரெகுலர் கொஞ்சம் ரொட்டீனில் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு விட்டமின் பி காம்ப்ளெக்ஸ் நிறைய வெஜிடபிள்ஸ் நீங்கள் அந்த பயிறு பட்டாணிகள் எடுக்கிறப்பே உங்களுக்கு பேலன்ஸ் ஆகுது. நிறைய பேர் நான்வெஜ் ரொம்ப ப்ரிஃபர் பண்ணுற மாதிரி இருப்பீங்க, முடிஞ்சிருக்கு இந்த சூப்ஸ் அண்ட் ரசம் ஃபார்மில் போயிருங்கன்னு சொல்லிடுவேன். ஏன்னா குருமா கிரேவிஸ்க்கு அகெயின் நிறைய சால்ட்டும் நம்ம ஆயிலும் ஆட் பண்ணிட்டு இருப்போம். ஸோ இந்த டைமில் எப்படி நம்ம இம்யூனிட்டி பேலன்ஸ் பண்ணுறது, நான் சொன்னதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அண்ட் கொஞ்சம் இந்த ஸ்ட்ரெச்சிங்ஸ் இது ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். அண்ட் எல்லாருக்கும் நான் வைக்கிற அஸ் அ டாக்டர் நான் வைக்கிற ஒரு ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்மளுடைய நெக்லிஜென்ஸ்னால நம்ம குடும்பம், நம்ம சார்ந்திருக்க பிள்ளைகளோ நம்ம பேரண்ட்ஸோ பாதிக்கப்படக்கூடாது. நம்ம நினைப்போம் இல்லை நான் இப்போ என்னை ஒன்றும் பண்ணிடாதுன்னு. இல்லை, நம்ம கேரியராகி வீட்டுக்குள்ளே கொண்டாந்து மற்றவங்களுக்கு ஸ்ப்ரெட் பண்ணிடக்கூடாது. அதனால வீட்டில் இருக்க 4 பேரோ 5 பேரோ அவ்வளோ பேருமே நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லான ஒரு ஸ்டெப் எடுத்துக்கிட்டா இந்த டுவர்ட்ஸ் கொரோனா கோவிட் நம்மளோட ஃபேமிலி நம்மளை சுற்றி இருக்கவங்களை நம்ம ப்ரொடெக்ட் பண்ண முடியும். எப்படி நம்ம ப்ரேயர் சாப்பிட்றது சேர்ந்து செய்யணும்னு ஒரு டியூன் வச்சுருக்கோமோ, அதே ரொட்டீனில் பிள்ளைகளையும் ஒய்ஃப் எல்லாரையும் இந்த ஒரு 20 மினிட்ஸ் நம்ம சேர்ந்து ஒரு ஸ்ட்ரெச்சிங் பண்ணிடுவோம். ஒரு ரொட்டீனுக்குள்ளே வந்துட்டா நம்மளுடைய ஃபேமிலி வில் பி a healthy family, a happy family. அண்ட் நான் அல்மைட்டியை வேண்டிக்கிறேன், நமக்கு எல்லாருக்குமே அவருடைய கிரேஸ் அண்ட் ப்ரொடெக்ஷன் கட்டாயமாக கிடைக்கணும்னு சொல்லிட்டு அதுதான் நம்ம அடுத்த லெவலுக்கு நம்மளை சமாதானத்தோட சந்தோஷத்தோடு கொண்டு போகும். அண்ட் ஐ தேங்க்யூ வெரி மச் ஃபார் த யூனிட். எனக்கு பியூட்டிஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணி கொடுக்குறது. ஒவ்வொரு வருஷமும் என்னோட இன்டர்நேஷ்னல் யோகா டே வித் சென்ட் ஜோசப் அந்த மாதிரி எனக்கு போயிட்டுருக்கேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் சார், பிரின்சிபல் சார், எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி என்னுடைய சந்தோஷத்தை உங்களோட பகிர்ந்துக்க கொடுத்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. I would like to take this opportunity to thank Dr. Helen Carter. She has been with us for years now, and we are really proud that on every Yoga International Day celebration she is with us, enriching all our students and staff members with asanas and breathing exercises. Yoga with family, being together and breathing together. I'm sure that there are many students watching this program live at home, and many staff members are doing these asanas and breathing exercises from home. And she, Dr. Carter, Helen Carter has been instrumental for making all of us to do this program. And we take this opportunity on behalf of the management and the staff and students. We extend a heartful thanks to Dr. Helen, and we look forward for many occasions to you, ma'am. You are most welcome to St. Joseph's, and we'll be getting back to you for all our health tips. Thank you, ma'am. Thank you. Thank you, fathers and brothers, for coming over to this platform to do the breathing exercises. And this will definitely go a long way to inspire many more people, and many more people will do this kind of yoga asanas and breathing exercises. So we thank you too on behalf of the management and the staff and students. Thank you. And just ஒரு நோட் மட்டும், ஜஸ்ட் நம்ம ரொட்டீனில் எப்படி நம்ம ஸ்ட்ரெச்சிங்ஸ் கொண்டு வரோம், 2 முக்கியமான பாயிண்ட் நான் மிஸ் பண்ணிட்டேன். இஸ் கார்கிளிங். காலையில் ப்ரஷ் பண்ணோன்னே கட்டாயமாக கார்கிள் பண்ணிடுங்க வித் வார்ம் வாட்டர் வித் சால்ட். எல்லா இடத்துலையும் நான் சொல்கிறது மார்னிங் அண்ட் முக்கியமாக நைட். எப்போவுமே டென்டிஸ்ட் என்ன சொல்லுவாங்க, காலையில் பல் வளர்க்குறதோட நைட் முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம கட்டாயம் காலையில் வளர்க்காமல் வெளியில் போக மாட்டோம், நமக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது. ஆனால் நைட் கட்டாயமாக பண்ணிக்கிறது நம்ம உடம்புக்கு நல்லது. அதனால் நைட் கட்டாயமாக கொஞ்சம் ப்ரஷ் பண்ணிடுங்க, முடியல அட்லீஸ்ட் கார்கிளிங். அண்ட் அடுத்தது நம்ம செய்ய வேண்டியது அப்படின்றது ஸ்டீம் இன்ஹலேஷன். வெளியில் போயிட்டு வரோம், கட்டாயமாக ஏதாவது கிருமிகளை உள்ளே நம்ம எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் நல்லா கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் பாயில் பண்ணிவிட்டு கொஞ்சம் மஞ்சள், எதுவுமே இல்லையா ஒரு மஞ்சள் இல்லாட்டி தைலங்கள் உள்ளே போடாதீங்க. நமக்கு இருக்கிற இந்த நொச்சி தலை இல்லாட்டி இந்த மென்ட் அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் போட்டு இன்ஹேல் பண்ணிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். அண்ட் எப்போவுமே நேச்சுரோபதியில் ஜலநிதின்னு ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று சொல்லுவாங்க. நேசல் ரின்ஸ், வார்ம் வாட்டர் இந்த பக்கம் எடுத்து இந்த பக்கம் விடுறது. அது உங்களுக்கு ப்ராக்டிஸ் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஏன்னா அது ரொம்பவே இந்த நேரத்தில் இன்ஃபெக்ஷன்ஸ் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஒரு ஜலநிதி பாட்
இதை கட்டாயமாக தெரிஞ்சவங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். இல்லாட்டி நம்ம அடுத்தது இன்னொரு ப்ராக்டிஸில் இதோட இம்பார்ட்டன்ஸ் இதோட பெனிஃபிட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த மாதிரி நேச்சுரல் மெத்தட்ஸ் நமக்கு நிறையா இருக்குது. அதை நம்மளோட ரொட்டீனில் கொஞ்சம் கொண்டாந்துங்க. கார்கிலிங், ஸ்டீமிங் அண்ட் கட்டாயமாக வெளியில் போனால் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுங்கள். மாஸ்க்கை எடுத்துக்கிட்டு பேசாதீங்க. ஏன்னா அங்கே தான் நமக்கு ட்ராப்லெட்ஸ் எச்சு துளிகள் தெறிக்க ஆரம்பிக்கும். நம்மளாலையும் வேண்டாம், மற்றவங்களாலுக்கும் இன்ஃபெக்ஷன் வேண்டாம். மாஸ்க் போட்டு பேசுங்க. யாராக இருந்தாலும் அந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. வீட்டுக்குள்ளே வர்றப்ப கட்டாயமாக உங்களை ஃபுல்லாக டிஸ்இன்ஃபெக்ட் பண்ணிக்கோங்க. கைகள், கால்கள் அண்ட் பெட்டர் ஒரு பாத் எடுத்துக்கிறது தான் நமக்கும் சேஃப்டி, நம்மளை சுற்றி இருக்கவங்களுக்கும் சேஃப்டி. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகெயின் ஃபார் த ஆப்பர்ச்சுனிட்டி ஆஃப் கிவன் மீ. தேங்க்யூ. Thank you, ma'am. Thank you. That's all it is for us.